ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜ் ஆஃப் பார்க்க மூட் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ தேவலோகத்தை காமிக்கிறாங்க. கடவுள்கள் இருக்கிற மாளிகை வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து தேவதைகள்லாம் பயப்பட கடவுள்களில் ஒருவரான மைக்கேல் அந்த இடத்துக்கு வந்து, எதுக்கு இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க, இதுல நீங்க எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கீங்கன்னு வேற சொல்லிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி இடிஞ்சு விழுந்த அந்த கட்டடத்தை திருப்பி பழையபடி மாத்திடுறாரு. அப்ப நான் இதுதான் அந்த பகாமோட் அவேக்கனாக போறதுக்கு அறிகுறியா, என்னோட ஆசீர்வாதம் பெற்ற ஓலியான் நைட்டே, நீ தான் சீக்கிரமா அந்த காட் கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த காட் சொல்ல, இப்ப பூமியில அந்த நைட்டை காமிக்கிறாங்க. அப்ப ஒரு தளபதி அவகிட்ட ஓடி வந்து, இந்த பயங்கரமான காத்துனால மத்தவங்களோட இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த புயல் அடங்குற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவன் சொல்ல, இது ஒன்னும் நார்மலான புயல் கிடையாது, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுத்து தரையில குத்துறா. அந்த ஸ்வாட்ல இருந்து பபிள்ஸ் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதை அவன் பார்த்துட்டு இதுக்கான அர்த்தம் என்னன்னு அவன் கேட்க, அந்த காட் கீ ஹோலி கிரவுண்ட் இருந்து காணாம போனனால டீமன்ஸ்க்கும் காட்ஸ்க்கும் இடையில இருந்து சமநிலை இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமே நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்காதுங்கிறீங்களா? அதுக்காக எனக்கு தெரியலன்றா. இப்ப நம்ம கைஸ்ல வந்து ஒரு பயங்கரமான இடத்துக்குள்ள, டேய் ஃபாவரோ, உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன்டா, உன்னை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் காலை வச்ச இடம் இடிஞ்சு விழுந்ததுல அவன் அப்படியே உருண்டு போய் ஒரு இடத்துல விழுந்து மயங்கிடுறான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஒரு வித்தியாசமான ஜந்துவோட தலைக்கு மேல ஒரு கோட்டைக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனுடைய சோல்ஜர் என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீ நல்ல வேலை பண்ணிருக்க பாசு அப்படின்னு நான் சொல்றான். இவன் தான் அந்த புயல் வரதுக்கு காரணம். இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு, எங்களை நீங்க அனுப்புனீங்கன்னா அவனை கட்டில நாங்க சிறப்பா பண்ணுவோம்னு அவன் சொல்ல, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த நாயை கொஞ்சம் தள்ளியே கப்பு தாங்க முடியல. இப்ப அவங்க ஒரு நேரம் வாக்கிங் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கிடைச்சது உங்களுக்கு லக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல, அது அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு கிடைச்சதுதான் உங்களோட லக்கு, ஏன்னா இது என்னோட கேசல், முன்னாள் ஏஞ்சலா இருந்த உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அவளோட 2 பப்பீஸும் திரும்பி வந்துருது. நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க அந்த ஃபாக் டவுனான நெபிள்வில்லுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க போய் அவளை புடிச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்ல, உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை அவங்க எங்கே போறாங்கன்னு பாக்குறது மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப அந்த பப்பீஸ் என்ன சொல்லுதுங்கன்னா, அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் குடும்பப்படுத்துவோம் நம்ம அப்படின்னு சொல்ல, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அந்த டவுன்ல சுவாரஸ்யமான ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் அமீராவும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹெல் கேமுக்கு வந்துட்டோமா நான் கேட்க, நம்ம இன்னைக்கு ஹெல் கேமுக்கு வரல, இது ஹெல் கேமுக்கு போறதுக்கான வழி மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்பயே நின்றுகிட்டு இருக்கோம், வாங்க போவான் கூப்பிட்டு போறேன். ஏய் கொஞ்சம் போரு, அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, இல்லாட்டி நம்மளால சமாளிக்க முடியாது, அதனால என்ன பண்ண போறோம், பக்கத்துல ஏதாச்சும் பவுண்டரி இருக்கான்னு பார்க்க போறோம் அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. அமீரா பாப்போன்னு சொல்லி கூப்பிடுறா. கொஞ்சம் பொருன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். நிஜமாவே இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு கைசில இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ மலை மேல ஏறி ஒரு பூவை பறிக்க, திடீர்னு ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற மாஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. உடனே நம்ம ஹீரோ வந்து அவருடைய வெப்பனை யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ளிடுறாரு. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, பகல் நேரத்துல கூட இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவோம், சரி அதை விட நம்ம வந்ததுக்கு இதுவாச்சும் கிடைச்சிச்சு, இது சாப்பிடுற பொருளா? இல்ல, இது சாப்பிடறது கிடையாது, இது ஒரு மூலிகை செடி, இதை யூஸ் பண்ணி நம்ம பாய்சல் சாப்பிடுறோம், பல விசித்திரமான விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும், முதல்ல நம்ம போய் இந்த செடியை ஒரு மருந்தா மாத்தணும். இந்த பக்கம் கைசல் கண்ணமிழிச்சு ஃபாவரோன்னு கத்த, நீ என்ன உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு இங்க உட்கார்ந்து ஒரு பொண்ணை கேட்கிறா. அம்மா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு எந்திரிக்க போக, அப்பதான் கை உடஞ்சிருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணு உனக்கு கை உடஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு, நல்லா தானே இருக்கீங்க, நான் தான் ரீட்டாவோட அப்பா, நான் ஒரு டாக்டரா இருக்கேன், இவன் என்னோட அன்பான மனைவி, அப்புறம் இவன் என்னோட அன்பான குழந்தை ரீட்டா, இப்ப ரீட்டாவோட அம்மா, நான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது ஸ்மெல்லு கொடூரமா இருக்கு, ஏய் குறை வாங்கிட்டு தான் ரெக்க இருக்குல்ல, அப்புறம் அன்னையே இந்த மெடிசனை நிறைய எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, அது என்னால முடியாதுன்னு சொல்றா, ஏன்னா என்னோட இன்னொரு ரெக்கையை ஒரு சம்பவத்தினால நான் இழந்துட்டேன், அதனால இனிமே என்னால பறக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல, ஆமா அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, அது என்னன்னா இப்ப பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்ப நான் இதுதான் காட் கீயா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப ஒரு மேஜிக் ஸ்பெல்ல சொல்றா. அதாவது சொன்னோன்னு அந்த கீயை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்த பேரியர்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கீ டைரக்டா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருது. இதை அங்க இருந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அவ அங்க இருந்து தப்பிச்சிடுறா. அப்ப ஒருத்தன் அவன் வச்சிருந்த டாலர்லயே கட்டாசோட அது கீழே விழுந்துருது. அவ அதை எடுக்க போகும்போது அவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு கார்டு வந்து நிக்கிறான். இப்ப அவன் அவளை அட்டாக் பண்ணதுல அவளோட ரெக்க அவனை இழந்துடுறா. இப்படிதான் அவன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பா. இந்த மாதிரி அவன் பிளாஷ்பேக் சொல்லி பிடிக்க, காட் கீ அப்படியா, அப்பனா இதை பத்தி தான் அந்த ராயல் நட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படி ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொல்றதுல என்னால நம்ப முடியல, அதோ நீ தனியா போய் அந்த கீ எடுத்துட்டு வந்தியாக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க நிஜமாலே நம்பலையா அப்படின்னு நான் கேட்க, தேவாலோகத்துல அந்த மைக்கேலுங்கிறவன் இது எப்படி நடந்துச்சு, எப்படி ஒரு டீமானால நம்ம இடத்துக்கே வந்து அந்த கீயை திருட முடிஞ்சிச்சு அப்படின்னு மைக்கேல் சொல்ல, கீழே அந்த நைட்டை
ஆர்ட்டை காமிக்கிறாங்க. காட்ஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவ அந்த சாவியோட சீலை உடைச்சா அப்படின்னு இவ சொல்லி பிடிக்க இப்போ லூசிபரோட இடத்த காமிக்கிறாங்க. அதனால அந்த சீலை பிரேக் பண்ணி சாவியை எடுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிக்கிறா. அப்படின்னா நீங்க கடவுளோட அந்த சாவியை எடுத்தீங்கன்னா இப்ப சாவி எங்க இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ செஸ்ல கை வைக்க நிஜமாலே அங்கேதான் இருக்கா காட்டுங்க பாப்போம் அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போக கணத்துல அரைஞ்சிடுறா. அந்த கீக்கு ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால நான் அதை என்னோட சோலுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், அதனால இப்ப நான் தான் அந்த காட் கீ அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப கைசில அந்த ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றது ரெடியா இருக்கான். அப்ப அவன் சாப்பிட போகும்போது அந்த பொண்ணு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றா. இப்ப அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரீட்டாவோட அப்பா நீங்க ஒரு நைட்டுன்னு தானே சொன்னீங்க, உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க கைசிலும் டெஃபினட்டா நான் பண்றேன்னு சொல்றான். எங்க ஊரை பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்ல தான் வாழுதுங்க, விடிய காலையில எங்க ஊருக்குள்ள வந்து வயலை நாசமாக்கிட்டு டவுன்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கடத்திட்டு போயிருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே எஞ்சி இருக்கிற ஒரே குழந்தை ரீட்டா மட்டும்தான், ஆனா இந்த நிலைமை எப்படி தொடர்ந்துச்சுன்னா நாங்க அவனே இழக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாளுங்க. கைசலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு கைசலாக்கியனா நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு பதிலா நான் அந்த மாஸ்டர்ஸை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. ஆமா ரிட்டா நீ ஏன் சாப்பிடாம வச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போயிடுறா. கைசல இதை பார்த்து நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து உட்காந்து என்னதான் இருந்தாலும் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு கூடாது அப்படின்னு கைசல் சொல்ல அவன் அந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறா. ஆமா நான் சாப்பிட்ட சாப்பாடு என்னோட ஃபேமிலியை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அவன் உனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு கைசல் கேட்க எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு அவன் சொல்றான். எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி உங்களுக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு கைசல் கேட்க நான் அதை மறந்துட்டேன், ஆனா டெஃபினட்டா உன்னோட எனக்கு வயசு கூட தான் அப்படின்னு அவன் சொல்ல நான் என்னோட ஃபேமிலி ஒரு தொல்லையா தான் நினைச்சேன். என்னோட குடும்பம் பல தலைமுறையா நைட்ஸா இருந்துட்டு வராங்க, அதனாலேயே எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு அதிகமா ட்ரைனிங் கொடுப்பாரு, அதுவும் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங். அதனாலே எனக்கு எங்க அப்பா பிடிக்காம அதனாலே சில சமயங்கள்ல நான் வீட்டை விட்டு வெளியில வந்துடுவேன், அதாவது நீ இப்ப பண்ற மாதிரி. ஆனா ஒரு நாள் எங்க அப்பா அப்ப இருந்த ராஜாவுக்கு பாதுகாப்பா போயிருந்தாரு, அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. கொள்ளைக்காரங்க வழிமறிச்சு ராஜாவோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. இதுல ராஜாவுக்கு பாதுகாப்பா எங்க அப்பா தான் இருந்தனால இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் அப்படின்ட்டு எங்க அப்பாவை தூக்கில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இருந்து அந்த நைட் பதவியும் பிடுங்கி எங்களை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. எங்க அம்மா ஒவ்வொரு நாள் நைட்டும் நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருப்பாங்க, அதுவும் அவங்க அந்த லேக்ல விழுந்து சாகுற வரைக்கும். அதுக்கப்புறம் மட்டும் தான் நான் ரியலைஸே பண்ணேன் எனக்கு என்னோட ஃபேமிலி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல, ஆனா உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு, அதனால உங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவன் எமோஷனலா சொல்லிக்கிட்டு இருக்க அவ பின்னாடி வந்து அவனோட உடஞ்ச கையிலே எத்திடுறா. என்ன ஒரு போரிங்கான ஸ்டோரி அப்படின்னு அவன் சொல்றா. இந்த கைசலுக்கு ஒவ்வொரு கலக்கும் அவ பாத்ரூம் போறதுக்கான வழியை காமிக்கிறா. ஹீரோவும் அமீராவும் அந்த மருந்து அவனுடைய மாஸ்க்ல தடவிட்டு அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த பக்கம் கைசலும் அவனுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எதுக்கிறதுக்காக ரெடியா இருக்கான். அப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் வர சத்தம் கேட்டோன்னு எல்லாரும் அதை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸும் டே கைசரு நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க ஏன் மாஸ்டர் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுருப்ப, ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க, இதை நானே சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மான்ஸ்டரோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து அவனோட ஃபேஸ்ல ஒரு துணியை வைக்க அப்பதான் கைசலுக்கு தெரியுது வந்திருக்கிறது ஹீரோ அப்படின்ட்டு. பரவாயில்ல இந்த மெடிசன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏய் ஃபாவரோ நீங்க என்னடா பண்ற, உன்னை சுத்தி நல்லா பாரு, இங்க இருக்கிற யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு அவன் சொன்னானா. இப்ப அந்த இடமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்ப அந்த ஜாம்பிஸுக்கு நடுவுல தான் அந்த பொண்ணு இருக்கா. இப்பதான் கைசல் யோசிச்சு பாக்குறான், அப்பனா நம்ம இவ்வளவு நேரம் இந்த ஜாம்பிஸோட இருந்தோம், அப்ப அந்த சாப்பாடு அப்படின்னு அவன் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவளுக்கு முன்னாடி அந்த வாண்டட் போஸ்டர் காமிச்சு அப்பனா நீ தான் அந்த நெக்ரோமேன்சர் ரீட்டாவா, உன்னோட அந்த ரசனையே இல்லாத விளையாட்டை நான் என்னோட முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்பனா நீ என்னோட விளையாட ஆசைப்படுறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கிற ஸ்பெல்ல படிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அவகிட்ட இருக்க அந்த துணியை ரெண்டா கிழிச்சு கைசல் கிட்ட ஒன்னு தூக்கி போட்டுட்டு ஒழுங்க மாதிரி அந்த துணியை எடுத்து போட்டுக்க, அப்பதான் உனக்கு அந்த ஜாம்பிஸ் உனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த ஜாம்பிஸே அட்டாக் பண்றான். இன்னொரு பக்கம் அமீராவும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் கைசல் ஃபீல் பண்றான், அப்ப என் கைக்கு ஒண்ணுமே ஆகலையா அப்படின்ட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையா அவங்க ஏமாத்திருப்பாங்க, இதுக்கு நான் அவ்வளவு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்த ஜாம்பிஸோட தலையை விட்டிடுறான். இப்ப ஒவ்வொரு ஜாம்பிஸா கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப கைசரும் எப்படியோ அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேர்த்த கண்டுபிடிச்சு அவங்களை அட்டாக் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வந்து உடத்துல வந்து நிக்கிறா. இப்ப அந்த பொண்ணு எந்த ஒரு ஸ்பெல்லையும் கேஸ் பண்ணாதனால அந்த ஜாம்பிஸ் எல்லாம் திரும்பி போயிருதுங்க. நம்ம கைசலும் என்ன பண்றதுன்னே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவே அந்த பொண்ணை கடிச்சிடுறாங்க. இப்ப அப்பாவும் கடிக்க போக கைசர் இதை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்தையும் கொண்டுறான். அந்த பொண்ணும் கீழே விழுக நம்ம ஹீரோ அவரோட கன்னை யூஸ் பண்ணி அந்த புக்கை சுட இப்ப அந்த புக்கு அப்படியே எரிஞ்சு ஒரு டீமன் ஸ்பிரிட்டா மாறி வெளியில போக பார்க்க நம்ம ஹீரோ அவரோட பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி
அதை ஒரு கார்டை மாத்திக்கிறான். அப்ப நான் இதான் அந்த பிளாக் பைபிளா? எப்படியோ வேலையை முடிச்சாச்சு. இங்க பாரா கைசர், இந்த டவுன் 200 வருஷத்துக்கு முன்னாடியே மான்ஸ்டர்ஸால தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் இதுல இந்த டவுனோட டாக்டரோட பொண்ணு மட்டும் உயிர் பிழைத்தான் சொன்னாங்க. அப்பதான் அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி இறந்தவங்கள உயிரோட கொண்டு வந்தான். அப்பையில இருந்து 200 வருஷமா இந்த பொண்ணு இந்த மாதிரி கேம் விளையாடிதான் அவளுடைய நேரத்தை போக்கிருக்கா அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அந்த பொண்ணு சொன்னதான் நம்ம கைசிலுக்கே ஆகுறது. என்னோட ஃபேமிலியோட விளையாண்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னது. அந்த பொண்ணு இயற்கை ஜாம்பியால கடிக்கப்பட்டிருக்கா. அதனால அவன் எப்ப வேணா ஜாம்பியா மாறலாம். இது என் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் ஒரு தடவை வந்து சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்பினோன்னு கைசர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு ஜாம்பியா மாதிரி கைசரை கடிக்க போக அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பவுண்டரி அனௌன்ஸ் பண்ண அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளாக் பைபிளோட ஸ்பிரிட்டை கொடுத்து காசை வாங்கிக்கிறான். அமீராவும் அந்த வார்த்தை நான் சாப்பிட போறேன் சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அதை பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். எனக்கு ரீசெண்டா தான் 2 புது பவுண்டரிஸ் வந்துச்சு, இப்ப ஆசைப்படுறியா? அவன் அதை காட்டுங்கன்னு ஹீரோ சொல்ல என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஹீரோ அதை கசக்கி போட்டுறான். நீ அதை கசக்கி போட்டா என்கிட்ட நீ நிறைய இருக்கு, இந்தா இங்கே போய் நான் என்னதான் கழிச்சு போட்டாலும் வந்துட்டு தான் இருக்கும். அப்பனா நீங்க அந்த பொண்ணோட ஹெல் கேமுக்கு போக போறீங்களோ? ஆமா, அந்த பொண்ணா ஹெல் கேமுக்கு தான் கூட்டு போகணும். அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், அங்கேதான் எனக்கு பிடிச்ச சரக்குலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல இப்ப கைசரை காமிக்கிறாங்க. நீ ரொம்ப வேகமா நடக்கிற, கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னு அந்த ரீட்டர்ன் பொண்ணு சொல்ல நான் உன்னை என்ன ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லையே, பின்னே என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு கைசர் கேட்க இறந்தா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, இதனால தான் எனக்கு அந்த அடல்ஸை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு ரீட்டா சொல்ல சரி உனக்கு என்ன தோணுதானே நீ பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறான். அம்மா நீ ஏன் என்னுடைய தலையை வெட்டல? ஏன்னா செத்தவங்களை நான் வெட்டினா என்னோட ஸ்வாட் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு கைசர் சொல்ல அப்ப என்னோட ஜாம்பிஸை வெட்டினா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்க செத்து போனவங்களுக்கும் ஜாம்பிஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கைசர் சொல்ல இதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. அவங்க அடுத்த ஒரு எபிசோட நான் தான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.